என்னங்க பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கு. நேற்று நைட்டு ₹1 பக்கத்துல வராதீங்கன்னா ₹1 பக்கத்துல வந்தா கழுத்து கடிச்சு துப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒருத்தவங்க கத்தி கதறிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு காலையில வந்து பிக் பாஸ்ட குட் டே ஹாவ் ஏ நைஸ் டே அப்படின்ட்டு போறாங்க. நமக்கு படபடன்னு ஆகுது. என்னடா நடக்குது? இப்போ இவங்க என்ன பேசணுமா வேணாமா? ₹1 பக்கத்துல வராதுன்றாங்க. எப்போ ஒருத்தனும் எனக்கு சப்போர்ட்டுக்கு இல்லைன்றாங்க. ₹1 பக்கத்துல வராதுன்னு கத்துனா எப்படி சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க? என்ன பிரச்சனை நடச்சுன்னா, இந்த தண்ணி பிரச்சனைக்காக இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க கீழே அந்த தண்ணி வரக்கூடிய டேப்பு கீழே போய் படுத்துடலான்னு பிளான் பண்றாங்க 2 பேரும், சபரியும் நம்மளுடைய கமருதீனும். இவங்க 2 பேரும் அங்க படுத்துட்டாங்கன்னா, சப்போஸ் தண்ணி மேல விழுந்து யாராவது ஒரு ஆள் செத்து போயிட்டீங்கன்னா என்னடா பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு காமெடியான கான்வர்சேஷன். ஓகே, இவர் அங்க இருந்திருந்தாருன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் அங்க இருந்தது எப்ப என்னப்பா வாழ்ற வயசுல ஏன்பா அப்படின்னு அவர் ஒரு கண்டென்ட் ஆரம்பிச்சிருப்பாரு. பட் அது இல்லை, இது ஒரு காமெடியான கான்வர்சேஷன். உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் யார் எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத விக்கல்ஸ் விக்ரம், அதுவே சபரி, எஃப்ஜே இவங்க எல்லாரும் உட்காந்து செஞ்சு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒவ்வொருத்தரை பத்தி செஞ்சு காட்டிட்டு இருக்கும்போது இவங்களோட ரம்யா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு காட்டும் போது எஃப்ஜே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ரம்யா சிரிச்சுக்கிட்டே இருப்பா, ஓகே வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா, அதை பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டாங்க. இதை கேட்டவங்க போய் அழுக ஆரம்பிக்கிறாங்க. சபரி போய் கன்வின்ஸ் பண்றதுக்கு போறாரு, எல்லாரும் போறாங்க, தைசை வெளியே போயிருங்கன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கனி மட்டும் போய் உட்காந்து கன்வின்ஸ் பண்ண முடியுது. அவங்க பேசுறாங்க. கனி வந்து எப்படின்னா, உன்னை எல்லாத்துக்கும் இங்கே பிடிக்குமா, பண்ணாதம்மா, வாமா. கனி ஒரு கைண்ட் ஹார்ட்டடான இதாக ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அது ஓவர் டூ ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கே நெகட்டிவ் ஆகும். அவங்க உள்ளே வந்திருக்கிறது அவங்களோட விளையாட்டுக்காக, யாருக்கும் மென்டலி சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக இல்லை அப்படின்றத நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். இந்த மென்டல் சப்போர்ட் எவ்வளோ நாளைக்கு கொடுக்க முடியும்? எஃப்ஜே தெளிவாக கேட்டார், எத்தனை நாளைக்கு நீ சப்போர்ட் பண்ணுவேன் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி. இந்த பிரச்சனை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்னே தெரில. அவங்க எனக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ பார்க்கும்போது வந்து நடிக்கிறாங்கன்னு தோணுது. கேமரா ஸ்பேஸுக்காக சில கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக பச்சையாக நடிக்கிறாங்கன்னு தோணுது. இது அவங்கள சார்ந்து இருக்கவங்க, இல்லாட்டி அவங்க க்ளோஸாக இருக்கவங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னடா அப்படி பேசுகிறாங்க, ஒரு பிள்ளையோட அவங்க பிரேக் ஆகுறாங்க, வாழ்க்கையில் என்ன சந்திச்சிருக்காங்கன்னு தெரியாது, எப்படி வந்திருக்காங்கன்றது தெரியாது, என்னடா அப்படி. என் கேள்வி ஒன்றே ஒன்று தான், 2 பேர்கிட்ட கேட்கணும். ஒன்று பிக் பாஸ் டீம்கிட்ட கேட்கணும், அந்த அவங்ககிட்ட கேட்கணும். வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங் எப்படி ஆகும்? எப்படி பிரேக் ஆவீங்க? யாரையுமே நம்ப முடியாத ஆள் கல்லு மாதிரி தானே ஆவீங்க. உங்களுக்கு பிரேக்கிங் பாயிண்ட் உங்களை உடைக்கிறது கஷ்டம் தானே இருக்கும். இது நேரம் ரிவர்ஸா எப்படி இருக்குன்னு எனக்கு புரியல. இல்ல வாழ்க்கையில ஏமாற்றங்களை இப்பதான் நீங்க சந்திக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா, லேட்டஸ்டா தான் நீங்க சந்திக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? இதுதான் எனக்கு புரியல. இவங்களோட கதையில என்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்கு அப்படின்னா, அப்ப இருந்து நான் தனியாவே தான் இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, நான் சிரிச்சதே கிடையாது, நான் உள்ளதான் சிரிக்கிறேன், நான் வெளியே சிரிச்சதே கிடையாது, அப்படி இப்படி. வாழ்க்கையில யாருக்குங்க கஷ்டம் இல்லை? உலகத்துல எல்லாரும் தான் பெரிய கஷ்டப்படுறேன்னு நினைச்சுக்கிறான். தன்னை விட கொடுமை அனுபவிக்கிறேன் உலகத்துல இருந்துகிட்டே தான் இருக்கான். தனக்கு இருக்க இந்த வாழ்க்கைக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி சந்தோஷமா அப்படி இருந்துட்டு போயிடலாம். இப்ப நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படிதான், எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இங்க எனக்கு என்ன கான்ட்ரடிக்ஷனா இருக்கு அப்படின்னா, இவங்க ஏன் கண்டென்ட் கொடுக்குறாங்க, சும்மா கேமராக்காக பண்றாங்கன்னு தோணுது அப்படின்னா, கிரிஞ்சுத்தனமா காலையில இருந்து வடையை தூக்கி சுத்திட்டு பிக் பாஸ் நான் பேச வைப்பேன்னு கிரிஞ்சுத்தனமா நான் வடை சாப்பிட்டேன் அப்படின்னு உள்ள வந்து இது பண்ணிட்டு டென்ஷன் ஆகுது அதை பாக்குறதுக்கெல்லாம். அதுல இவங்க கேமரா வேற காட்டிக்கிட்டே இருக்காங்க, இந்த பிள்ளையே காட்டிக்கிட்டே இருக்காங்க, நமக்கு வெறுப்பாது. என்னடா கண்டென்ட்? 2025 இருக்கீங்கடா, 9 வருஷம் தாண்டிட்டோம் பிக் பாஸை. புதுசா ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு பார்க்கும்போது வேற வழி இல்லை, அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கேட்டகரியில் இருக்கும்போது நைட் ஆனால் அழுக, எதுக்கு அழுகிற? ஒரு காரணத்துக்காக வெயிட் பண்ணி இப்போ நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், நான் அழுகணும். என்ன காட்டிக்கிற விரும்புறீங்க நீங்க? புரியல. நீங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவ்னு காட்டிக்க விரும்புறீங்களா? இது எப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்டா உங்களை மாற்றணும்னு நினைக்கிறீங்க? எப்படி உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இவங்களோட கேரக்டர் வச்சு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் வந்திருக்கிறது அவங்களுக்கு முழுக்க நெகட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே அடுத்த எவிக்ஷன் இதில் வந்தாங்க அப்படின்னா அவங்க வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது என்னுடைய கருத்து. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. ஓவர். ஆனால் கனி போய் அவங்களுக்கு எப்போ சப்போர்ட் பண்ணிருக்கிறது அவங்களையும் ட்ராக் பண்ணும் அப்படின்றது என் கருத்து. யாருமே கண்டுக்காதீங்க, யாருமே அழுதுட்டு இருந்தால் விட்டுறணும், யாருமே கண்டுக்காம விட்டுறணும். ஐயால போங்கடா அப்படின்னு.